அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். மகாகவி பாரதியார் எழுதிய விசாலாட்சிக்கு நேர்ந்த சங்கடங்கள். கோபாலய்யங்காருக்கு தன்னை மனம் புரிந்து கொள்ள சம்மதமில்லை என்ற தெரிந்த மாத்திரத்தில் விசாலாட்சி வீரேசலிங்கம் பந்துலுவின் மனைவியிடம் தனக்கு வேறெங்கேனும் நல்ல வரன் தேடி வாழ்க்கைப்படுத்த வேண்டுமென்று மேன்மேலும் மன்றாடி பிரார்த்தனை புரிந்தாள். அதற்கு பந்துலுவின் மனைவி, நீ எங்களுடன் இங்கேயே இன்னும் 10-15 நாள் இரு. இன்னும் சில தினங்கள் வரை பந்துலு கோபாலய்யங்காரின் விவாகத்துக்கு வேண்டிய காரியங்களிலேயே கருத்து செலுத்த நேரும். உன் விஷயத்தை கவனிக்க அவருக்கு அவகாசமிராது. 10 நாள் ஆன பின்பு நாங்கள் ராஜமகேந்திரபுரத்துக்கு போவோம். நீயும் எங்களுடன் வா. எப்படியாவது உனக்கு நல்ல வரன் தேடி கொடுக்கிறேன். ஆனால் அவசரப்படுவதில் யாதொரு காரியமும் நடக்காது. சிறிது காலம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும் என்றாள். இது கேட்டு விசாலாட்சி, மயிலாப்பூரில் என்னுடைய அம்மங்கார் மாமன் மகள் இருக்கிறாள். அவளுடைய புருஷன் ஹைகோர்ட் வக்கீல் உத்தியோகம் பார்க்கிறார். பந்துலுகாரு கோபாலய்யங்காரின் விஷயத்தை கவனித்துக் கொண்டிருக்கையில் நான் இங்கு சும்மா ஏன் இருக்க வேண்டும்? இந்த 10 நாளும் நான் போய் மயிலாப்பூரிலே தாமசிக்கிறேன். 10 நாள் கழித்தவுடன் இங்கு வருகிறேன் என்றாள். பிறகு அவர்கள் இவ்விஷயத்தை குறித்து வீரேசலிங்கம் பந்துலுவிடம் ஆலோசனை செய்தார்கள். அவர் விசாலாட்சி தன் இஷ்டப்படி செய்வதை தடுக்க தமக்கு சம்மதமில்லை என்றும், அவள் மயிலாப்பூரில் 10 நாள் இருந்துவிட்டு வரலாமென்றும், இதற்கிடையில் அவசரம் நேர்ந்தால் தாம் மயிலாப்பூருக்கு கடிதம் அனுப்பி விசாலாட்சியை தருவித்துக் கொள்ளக்கூடுமென்றும் தெரிவித்தார். மயிலாப்பூரில் உன் பந்துவின் விலாசம் எப்படி என்று பந்துலு கேட்டார். அதற்கு விசாலாட்சி, என் அம்மங்காருடைய புருஷன் மயிலாப்பூரில் லஸ் சர்ச் ரஸ்தாவில் இருக்கிறார். குறிப்பு: மாமன் மகளுக்கு அம்மங்கார் என்றும் அத்தை மகளுக்கு அத்தங்கார் என்றும் பிராமணர்களுக்குள்ளே பெயர்கள் வழங்கி வருகின்றன. சிலருக்கு ஒருவேளை இச்சொற்கள் தெரியாமல் இருக்கக்கூடுமாதலால் அவற்றை இங்கு விளக்கி கூறினேன். அவருடைய பெயர் சோமநாத ஐயர். ஆனால் அவரும் என் அம்மங்காரும் அவர் வீட்டிலிருக்கும் அவருடைய தாயாரும் மிகவும் வைதிக நம்பிக்கையுடையவர்கள். நான் மறுபடி விவாகம் செய்து கொள்வதில் அவர்களுக்கு சம்மதமிராது. விவாகம் நடந்து முடியும் வரை நான் விவாகம் செய்து கொள்ளப் போகிறேன் என்ற விஷயத்தை என் பந்துக்களுக்கு அனாவசியமாக தெரிவிப்பதில் எனக்கு சம்மதமில்லை. ஆதலால் தாங்கள் நான் இருக்குமிடத்துக்கு ஆளேனும் கடிதமேனும் அனுப்ப வேண்டியதில்லை. இன்ன தேதியன்று நான் இங்கு வர வேண்டுமென்று இப்பொழுதே சொல்லிவிடுங்கள். அந்த தேதியில் நான் இங்கு வருகிறேன். அதற்கிடையே என்னை மறந்து போய்விடாமல் என் காரியத்தில் கவனம் செலுத்திக் கொண்டிருங்கள் என்றாள். அப்போது பந்துலு, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். உன் விவாகம் நடப்பதற்குரிய யோசனை என் புத்தியில் அகலாதே நிற்கும். நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஜனவரி மாசம் 20ஆம் தேதி நான் இங்கிருந்து ராஜமகேந்திரபுரத்துக்கு புறப்படப் போகிறேன். நீ ஜனவரி மாசம் 18ஆம் தேதி இங்கு வா என்றார். இது கேட்டு விசாலாட்சி, தாங்கள் இந்த ஊரில் இருக்கும்போதே எனக்கு ஒரு வரன் தேடிக் கொடுக்க முயற்சி பண்ணுவதே உச்சிதம் என்று நினைக்கிறேன். இது ராஜதானி பட்டணம். இங்கு கிடைக்காத வரன் ஒதுக்கமான கோதாவரி கரையில் எங்கனம் கிடைக்கப் போகிறான் என்றாள். அதற்கு பந்துலு, அப்படியில்லை அம்மா. இங்கிருந்தாலும் ராஜமகேந்திரபுரத்தில் இருந்தாலும் ஒன்று போலேதான். இவ்விஷயத்தில் சத்தை எடுக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு பல ஊர்களிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கடிதம் எழுதுவேன். அவர்கள் அவ்விடங்களில் விசாரித்து விடை எழுதுவார்கள். பத்திரிகைகளிலும் விளம்பரம் செய்வேன் என்றார். பத்திரிகைகளில் விளம்பரம் பிரசுரிக்கும் போது என் பெயர் போடக்கூடாது என்றாள் விசாலாட்சி. சரி, பெயர் போடாமல் பொதுப்படையாக எழுதுகிறேன். இந்த கோபாலய்யங்காரின் விவாகம் இன்னும் 1 வாரத்துக்குள் முடிந்து போய்விடும். பிறகு உன் காரியத்தை முடிக்கும் முன்பு நான் வேறெந்த வேலையையும் கவனிக்க மாட்டேன். எத்தனை சிரமப்பட்டேனும் உன் நோக்கத்தை நான் நிறைவேற்றிக் கொடுக்கிறேன். பயப்படாதே என்று பந்துலு சொன்னார். அப்படியானால் என்னை ஜனவரி 18ஆம் தேதியா இங்கு வரச் சொல்லுகிறீர்கள் என்று விசாலாட்சி கேட்டாள். இன்னும் 7-8 நாளில் கோபாலய்யங்கார் விஷயம் முடிந்து போய்விடும். எனவே ஜனவரி 10ஆம் தேதிக்கு இங்கு வந்துவிடு என்றார் பந்துலு. அப்பால் பந்துலுவிடமும் அவர் மனைவியிடமும் விடை பெற்றுக் கொண்டு விசாலாட்சி சந்திரிகை சகிதமாக மயிலாப்பூரில் லஸ் சர்ச் ரஸ்தாவில் ஹைகோர்ட் வக்கீல் சோமநாத ஐயர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். வக்கீல் சோமநாத ஐயரின் மனைவிக்கு பெயர் முத்தம்மா. நமது விசாலாட்சியை கண்டவுடன் இவள் மிகுந்த ஆவலுடன் நல்வரவு கூறி உபச்சாரம் பண்ணினாள். இவ்விருவரும் அத்தங்கார் அம்மங்கார் என்ற உறவு மாத்திரமே அன்றி பால்யம் முதலாகவே மிகவும் நெருங்கிய நட்புடன் பழகி வந்தவர்கள். முத்தம்மா திருநெல்வேலியில் தெப்பக்குளம் தெருவில் பிறந்து வளர்ந்து வந்தவள். திருநெல்வேலியிலிருந்து வேளாண்குடி மிகவும் சமீபமாதலால் இவ்விருவரும் அடிக்கடி சந்திக்க நேர்ந்தது. சுற்றுப்பக்கங்களில் உள்ள கிராமங்களில் எங்கு எந்த பந்துக்கள் வீட்டில் என்ன விசேஷம் நடந்த போதிலும் அங்கு விசாலாட்சியும் வருவாள். முத்தம்மாளும் வந்துவிடுவாள்.
வந்தால் இவ்விருவர் மாத்திரம் எப்போதும் இணை பிரிவதே கிடையாது. சாப்பாட்டுக்கு உட்கார்வதென்றாலும் இருவரும் கூடவே தொடைமேல் தொடை போட்டுக்கொண்டு உட்கார்வார்கள். விளையாட்டிலும் பிரிய மாட்டார்கள். விளையாட்டு முடிந்தால் இருவரும் கைகோத்த வண்ணமாகவே சுற்றித் திரிவார்கள். ராத்திரி இருவரும் ஒரே பாயில் கட்டிக்கொண்டு படுத்திருப்பார்கள். மேலும் ஒரு சமயத்தில் முத்தம்மாளை அவளுடைய பிதா வேளாண்குடியில் தன் தமக்கை வீட்டிலேயே, அதாவது விசாலாட்சியின் தாய் வீட்டிலேயே 6-7 மாசம் இருக்கும்படி விட்டிருந்தார். அது எப்போதென்றால் 10ஆம் வயதில் விசாலாட்சி தாலி அறுத்த சமயத்தில். அப்போது முத்தம்மாள் வந்து வேளாண்குடியில் சில மாதங்கள் இருந்தால்தான் தன் மகளுக்கு ஒருவாறு ஆறுதல் ஏற்படும் என்று கருதி விசாலாட்சியின் தாய் தன் தம்பிக்கு அவசரமாக சொல்லி அனுப்பினாள். தமக்கையின் வார்த்தையை தட்ட மனமில்லாமல் அவர் அங்கனமே முத்தம்மாளை வேளாண்குடியில் கொண்டு விட்டிருந்தார். ஒரே வீட்டில் ஒன்றாக குடியிருந்த போது அவ்விருவரின் உள்ளங்களும் ஒட்டியே போய்விட்டன. வேளாண்குடியிலிருந்து திரும்பி திருநெல்வேலிக்கு சென்ற பிறகும் கூட நெடுங்காலம் வரை வேளைகளில் கனவிலெல்லாம் முத்தம்மா விசாலாட்சியுடன் சம்பாஷணை நடத்துவது போலவே பேசிக் கொண்டிருப்பாள். விசாலாட்சியோ அப்பிரிவு நிகழ்ந்து நெடுங்காலம் வரை பகலிலேயே தன்னுடைய மற்ற தோழி பெண்களை கூப்பிடும்போது முத்தம்மா முத்தம்மா என்று கூப்பிடுவாள். அப்படி அளவு கடந்த பால்ய சிநேகமுடைய இவ்விருவரும் முத்தம்மா புக்ககத்துக்கு வந்த பிறகு ஒருவரையொருவர் சந்திக்கவே இல்லை. சோமநாத ஐயர் கும்பகோணத்தில் பிறந்து வளர்ந்து கும்பகோணம் காலேஜிலேயே BA பரீட்சை தேறினார். முத்தம்மாளுடைய பிதா அவளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு மதுரை, திருச்சிராப்பள்ளி காலேஜ்களை பரிசோதனை செய்து முடித்து கடைசியாக கும்பகோணம் காலேஜுக்கு வந்து சோமநாத ஐயரை கண்டு தக்க மாப்பிள்ளை என்று நிச்சயித்தார். அந்த காலத்தில் வரசுல்கம், அதாவது மாப்பிள்ளையை பெண் வீட்டார் பணம் கொடுத்து கிரயத்துக்கு வாங்குதல் என்ற வழக்கம் கிடையாது. கன்யா சுல்கம், அதாவது பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டார் கிரயம் கொடுத்து வாங்குதல் என்ற வழக்கமே நடைபெற்று வந்தது. எனவே சோமநாத ஐயர் ஏழைகளுடைய பிள்ளையாதலால் கன்யா சுல்கம் கொடுத்து விவாகம் செய்து கொள்ள வழி தெரியாமல் என்னடா செய்வோம் என்று தத்தளித்துக் கொண்டிருந்தார். அவருடைய உருவ லட்சணங்களையும் படிப்பு திறமையையும் உத்தேசித்து அவருக்கே தமது மகளை கன்யாசுல்கம் வாங்காமல், அதாவது இனாமாக மனம் புரிந்து கொடுத்து விடலாம் என்று முத்தம்மாளின் பிதா தீர்மானித்தார். சோமநாத ஐயர் திருநெல்வேலிக்கு வந்து பெண்ணுடைய அழகையும் புத்தி கூர்மையையும் கண்டு வியந்து அவளை மனம் புரிந்து கொள்ள உடன்பட்டார். தனக்கு விவாகம் முடிந்த பின்னர் முத்தம்மா விசாலாட்சியை 1-2 முறைதான் சந்திக்க நேர்ந்தது. முத்தம்மா ருதுவாய், அவளுக்கு ருதுசாந்தியாய் அவள் புக்ககத்துக்கு சென்ற பின்னர் அவளும் விசாலாட்சியும் ஒரு முறை கூட சந்திக்க நேரமில்லை. அவள் கும்பகோணத்துக்கு வந்துவிட்டாள். BA-BL பரீட்சை தேறி சோமநாத ஐயர் ஹைகோர்ட் வக்கீலாய் கும்பகோணத்தில் சில வருஷங்கள் உத்தியோகம் பண்ணிவிட்டு அப்பால் பணம் ஏறிப்போய் அதனின்றும் அதிக பணத்தாசை கொண்டு மயிலாப்பூரில் வந்து ஒரு பெரிய பங்களாவை வாடகைக்கு வாங்கி அதில் குடியிருந்து சென்னை ஹைகோர்ட்டிலேயே வக்கீல் உத்தியோகம் பண்ணிக்கொண்டு வருகிறார். ஆதலால் இப்போது பல வருஷங்களுக்கு பின் புதிதாக சந்தித்ததில் முத்தம்மாளும் விசாலாட்சியும் சிநேக பரவசமாய் ஆனந்த சாகரத்தில் அழுந்தி போயினர். முத்தம்மாளுக்கும் 25 வயதுதான் இருக்கும். அவளுக்கு 3 ஆண் குழந்தைகள் இருந்தன. மூத்தவனுக்கு 9 வயது இருக்கும். அவன் பெயர் ராமநாதன். அடுத்த பிள்ளைக்கு 6 வயது இருக்கும். அவன் பெயர் ராமகிருஷ்ணன். அடுத்த குழந்தைக்கு 3 வயது. அதன் பெயர் அனந்தகிருஷ்ணன். முத்தம்மாளுடைய மாமியார் ஒருத்தி அந்த வீட்டிலேயே இருந்தாள். அவளுக்கு 60 வயது இருக்கும். அவள் விதவை. அவள் பெயர் ராமு பாட்டி. அவளுக்கு ஷயரோகம், அன்று காசரோகம், அதாவது சீக்கிரத்தில் கொல்லுகிற கொடூரமான ஷயமில்லை, நோயாளியை நெடுங்காலம் உயிருடன் வதைத்து வதைத்து கடைசியில் கொல்லும் மாதிரி. ராத்திரி 7 மணி ஆய்விட்டால் அவள் இரும தொடங்கி விடுவாள். பாதி ராத்திரி 1 மணி, காலை 2 மணி வரை மகா பயங்கரமாக இருமிக்கொண்டே இருப்பாள். அந்த இருமலை கேட்டால் கேட்பவருடைய பிராணன் 2 நிமிஷத்துக்குள்ளே போய்விடும் போல் இருக்கும். ஆனால் ராமு பாட்டி சென்ற 30 வருஷங்களாக அப்படித்தான் இருமிக்கொண்டு வருகிறாள். அவளுடைய பிராணன் அணுவளவு கூட அசையவில்லை. இப்படி இருக்கையில் விசாலாட்சி சோமநாத ஐயர் வீட்டுக்கு வந்து சேர்ந்து சில தினங்கள் கழிந்தவுடனே ஒரு நாள் ஏகாதசி இரவு. ராமு பாட்டிக்கு அன்று முழுதும் போஜனம் கிடையாது. ஆதலால் அவள் அன்று வழக்கப்படி இரவில் இரும முடியவில்லை. அயர்ந்து தூங்கி போய்விட்டாள். அவள் கீழ்த்தளத்தில் வெளியோர தரையில் ஒரு கட்டில் மெத்தை போட்டு படுத்துக் கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் ஒரு புயற்காற்று விளக்கும் ஒரு தீச்சட்டியும் கட்டிலுக்கு அருகில் 2 புறங்களிலும் பாரிசத்துக்கு ஒன்றாக 2 நாற்காலிகளின் மீது, அதாவது சாய்விடம் இல்லாத நாற்கார் பலகைகளின் மீது வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு மேற்கே 3 அறை கழித்து 4ஆம் அறையில் விசாலாட்சி ஒரு கட்டில் மெத்தை போட்டு படுத்திருந்தாள்.
அவளுடைய கட்டிலின் அருகே கட்டிலைக் காட்டிலும் சிறிதளவு உயரமான ஒரு நாற்காலி பலகையின் மீது ஒரு புயற்காற்று விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவள் கையில் வைத்து வாசித்துக் கொண்டிருந்த ஒரு நாவல் தானே நழுவி வெள்ளை வெளேர் என்ற உரையின் மீது விழுந்து கிடந்தது. அவளுடைய கரிய நீண்ட கூந்தல் அத்தகைய வெள்ளை தலையணையின் மீது கண்ணங்கரேல் என்று விழுந்து கிடந்ததை நோக்குகையில் பனிக்குன்றின் மீது கரிய மேகம் கிடப்பது போல் இருந்தது. விசாலாட்சி விதவையாயினும் அவள் தலையை மொட்டையடிக்கவில்லை. சாகும் பொழுது தன் தமையன் மனைவி, "அடி விசாலாட்சி, நீ எப்படியேனும் மறுவிவாகம் செய்து கொள்" என்று சொல்லிவிட்டு போன வார்த்தையில் அவளுக்கிருந்த நம்பிக்கையாலும் திடீரென்று பூகம்பமும் புயற்காற்றும் விளைவித்த எதிர்பார்க்கப்படாத கோர மரண பெருங்கோலத்தைக் கண்டும் பின் ஆவி பிழைத்ததனால் அவளுக்கேற்பட்ட பெரிய தைரியத்தாலும் அவள் தலைமயிர் வளர்க்க தொடங்கிவிட்டாள். தலைமயிர் வளர்த்து கொண்டே 1-2 வருஷம் நான்குநேரியில் அவளுடைய தாயுடன் பிறந்த மற்றொரு மாமன் வீட்டில் சந்திரிகையுடன் வந்து குடியேறியிருந்தாள். அந்த ஊரில் அந்தணர்கள் அவள் மீது அபாண்டமான பழி தூற்றத் தொடங்கிவிட்டார்கள். அந்த தூற்றுதல் பொறுக்க மாட்டாதபடியாலேதான் அவள் அவ்வூரை விட்டு புறப்பட்டு வழிநெடுக தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு சென்னப்பட்டணம் வந்து சேர்ந்திருக்கிறாள். "இந்த ஊரில் எனக்கு பழி பொறுக்க முடியவில்லை மாமா. நான் காசிக்கு புறப்பட்டு போய் கங்கை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்து நாளடைவில் என் பிராணனை விட்டு விடுகிறேன். எனக்கு வழிச்செலவுக்கு ஏதேனும் பணம் கொடும். நான் அங்கே சென்று பிச்சை எடுத்து இந்த குழந்தை சந்திரிகையையும் காப்பாற்றி நானும் பிழைத்துக் கொள்கிறேன்" என்று அவள் நான்குநேரியை விட்டு புறப்படும் முன் தன் மாமனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டாள். "இந்த குழந்தைக்கு விவாகம் பண்ண வேண்டிய பருவம் நேர்ந்தால் அப்போது என்ன செய்வாய்?" என்று மாமா கேட்டார். "அங்கே நம்முடைய தமிழ் தேசத்து பிராமணர் அநேகர் குடியேறியிருக்கிறார்கள். இனி மேன்மேலும் அதிகமாக குடியேறி வருவார்கள். யாத்திரைக்காக வேறு வருஷந்தோறும் நம்மவர் அநேகர் வந்து போய்க் கொண்டிருப்பார்கள். அத்தனை ஜனங்களில் என் சந்திரிகைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்காமலா போகிறான்?" என்று விசாலாட்சி கேட்டாள். உடனே அவர் விசாலாட்சியின் கையில் 500 ரூபாய் வெள்ளி நாணயங்களாக ஒரு பையில் கட்டி கொடுத்து, "இதை கொண்டு போய் ரயில் செலவு போக மிஞ்சியதை அங்கு யாரேனும் சாகுக்கார் கையில் வட்டிக்கு கொடுத்து வட்டி வாங்கி ஜீவனம் செய்து கொண்டிரு. அடிக்கடி இங்கு வந்து போய்க் கொண்டிரு. உனக்கு அப்போதப்போது என்னால் ஆன உதவிகளை செய்து கொண்டு வருகிறேன். பயப்படாதே" என்று சொல்லி மாமா இவளை அனுப்பிவிட்டார். ஊராருடைய தூற்றல் பொறுக்க மாட்டாமையால் அவருக்கும் இவளை எப்படியேனும் அந்த ஊரை விட்டு அனுப்பிவிடுவதில் சம்மதமாகவே இருந்தது. அவளுடைய இஷ்டத்துக்கு விரோதமாக அவளை மொட்டையடித்துக் கொள்ளும்படி கட்டாயப்படுத்த அவருக்கு மனமும் இல்லை. அவர் அப்படியே கட்டாயப்படுத்தி இருந்தாலும் அவள் அதற்கு கட்டுப்பட்டிருக்க மாட்டாள். அவள் கட்டுப்பட்டு மொட்டையடித்துக் கொண்டாலும் அதை பார்க்க அவருக்கு மனம் இருந்திராது. அவருக்கு விசாலாட்சியின் மீது அத்தனை தூரம் பிரியம். அவளை தன் சொந்த மகள் போலவே கருதினார். எனவே அவரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு விசாலாட்சி புறப்பட்டு வழிநெடுக ஸ்தல யாத்திரை செய்த சமயத்தில் அவளுடைய கற்பை அழிக்கவும் அவள் கையிலிருந்த பணத்தை அபகரித்துக் கொள்ளவும் அல்லது அவ்விரண்டு வகை பாதகச் செயல்களையும் கலந்து செய்யவும் பல ஆண் மக்கள் முயன்றனர். ஆனால் அவளை சாஸ்திரோத்தமாக விவாகம் செய்து கொண்டு அவளுடன் சதிபதியாக வாழக்கூடியவனாக அவளுக்கு எவனும் தென்படவில்லை. எனவே முழுதும் ஆசாபங்கமுற்றவளாய், அதனால் ஒருவித முரட்டு தைரியம் அதிகப்பட்டுதான் இவள் ஜி. சுப்பிரமணிய ஐயரிடத்திலும் அப்பால் வீரேசலிங்கம் பந்துலுவிடத்திலும் இத்தனை பெரும் துணிவுடன் தனக்கு வரம் தேடி கொடுக்கும்படி வற்புறுத்தக்கூடியவளாயினாள். அப்பால் மேலே கதையை நடத்துவோம். இப்போது, அதாவது 1905ஆம் வருஷ ஆரம்பத்தில் கார்காலத்தில் ஏகாதசி இரவில் மயிலாப்பூர் வக்கீல் சோமநாத ஐயர் வீட்டில் தரைப்பகுதியில் ஓர் அறையில் விசாலாட்சி சந்திரிகையுடன் படுத்திருந்த கதையை மேலே சொல்லுவோம். அவளுடைய கரிய கூந்தல் அந்த நேர்த்தியான விளக்கொளியில் மிக அழகாக பறந்து கிடந்தது. அவளுடைய முகம் பூர்ணச்சந்திரனைப் போலே ஒளி வீசிற்று. அவளுடைய மார்பு மெல்லிய பச்சைப்பட்டு ரவிக்கையின் மீது வனப்புற பூரித்து நின்றது. அவளுடைய மார்பு துணி தூக்கத்திலே கழன்று போய்விட்டது. தேவஸ்திரீயோ கந்தர்வஸ்திரீயோ என்று தேவ கந்தர்வர் கண்டாலும் மயக்கத்தக்கவாறு அத்தனை எழிலுடன் படுத்திருந்தாள். அவள் அரைக்கதவை தாழ் போடவில்லை. கிழவி ராமபாட்டியின் இருமல் சத்தம் காதில் விழாதபடி சோமநாத ஐயர் தம் பத்தினியுடன் மாடி மேல் கொல்லைப்புறத்திலிருந்த அறையில், அதாவது கிழவியினுடைய அறையிலிருந்து எத்தனை தூரம் தள்ளியிருக்க சாத்தியப்படுமோ அத்தனை தூரத்தில் ராத்திரிகளிலே படுத்துக்கொள்வது வழக்கம். ஆனால் அன்று ஏகாதசி இரவில் சோமநாத ஐயரின் மனைவி முத்தம்மா அவருடன் படுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவள் அன்று மாதவிடாய் ஆதலால் வீட்டுக்கு விலக்குற்றவளாய் வெளித்திண்ணையில் ஒரு மூங்கிலறை கட்டி அதற்குள் நேர்த்தியான திரைகள் கட்டி ஒரு கட்டில் மெத்தை போட்டு அதன் மீது படுத்திருந்தாள். அவளுடைய 3ஆம் குழந்தையாகிய அனந்தகிருஷ்ணன் மாத்திரம் அவளுடன் படுத்திருந்தான்.
ராமநாதனும் ராமகிருஷ்ணனும் மேலே சோமநாத ஐயரின் கட்டிலுக்கும் அவருடைய மனைவியின் கட்டிலுக்கும் புறத்தே குழந்தைகளுக்கென்று போட்டிருந்த 3ஆம் கட்டிலின் மீது படுத்திருந்தனர். நள்ளிரவு ஜோவென்று மழை கொட்டுகிறது. அந்த மழையாகிய தாயின் பாட்டின் குரலில் மயங்கிப் போன குழந்தைகளைப் போல் ராமு பாட்டியும், தோட்டத்தில் வெளிக்குச்சலில் படுத்திருந்த தோட்டக்காவலனும், திண்ணையில் படுத்திருந்த முத்தம்மாளும், அவள் அருகே அனந்தகிருஷ்ணனும், உள்ளே விசாலாட்சியும் சந்திரிகையும், மேலே ராமநாதனும் ராமகிருஷ்ணனும் எல்லாரும் ஆழ்ந்த நித்திரையில் மூழ்கிவிட்டனர். அப்போது ஒரு ஆள் மாத்திரம் நித்திரை செய்யவில்லை. அது நம்முடைய சோமநாத ஐயர். சோமநாத ஐயருக்கு வயது அப்போது சுமார் 30 இருக்கும். ஆள் நல்ல அழகன். சாண்டோ இரும்பு குண்டு போட்டு அவருடைய 2 புஜங்களும் அழகாக பருத்திருந்தன. தோள் தசைகள் நன்கு திரண்டிருந்தன. முன்னங்கைகள் செவ்வனே உருட்சி பெற்றிருந்தன. விரல்கள் உறுதி பெற்றிருந்தன. மார்பு நேர்த்தியாக படைத்திருந்தது. வயிறு நன்றாக படிந்திருந்தது. மேலும் பலவித அபியாசங்களால் அவருடைய தொடைகளும் கால்களும் வலிமையும் உறுதியும் அழகுற சமைந்திருந்தன. ஆனால் அவருக்கு தலைமயிர் மாத்திரம் கொஞ்சம் நரைக்கத் தொடங்கிவிட்டது. கொஞ்சம் வழுக்கையும் உண்டு. கண் பார்வை கொஞ்சம் சொற்பம். அதற்காக ஐரோப்பிய கண் சோதனை வைத்தியரிடமிருந்து உயர்ந்த விலையில் மூக்கு கண்ணாடி வாங்கி அதற்கு தங்க கம்பி போட்டு மாட்டிக்கொண்டிருந்தார். முகம் நன்றாக ஷவரம் பண்ணி மிகவும் தளதளப்பாகவும் அழகாகவும் இருந்தது. அவர் மாத்திரம் அன்று இரவு நித்திரை புரியவில்லை என்றேன். ஏன், என்ன செய்து கொண்டிருந்தார்? மெல்ல மாடியை விட்டு கீழே இறங்கினார். விசாலாட்சி படுத்திருந்த அறைக்கு புறம்பே வந்து நின்றார். கதவை மெல்ல அசைத்து பார்த்தார். கதவு விசாலாட்சியின் சூதற்ற தன்மையால் திறந்து கிடந்தது. உள்ளே நுழைந்தார். விசாலாட்சி படுத்திருந்த கட்டிலின் பக்கத்தே போய் நின்று கொண்டு அந்த திவ்யமான ஒளியில் அவளுடைய திவ்ய விக்கிரகத்தை கண்டார். தன்னை மறந்து போய் அவள் மேலே கையை போட்டார். அவள் திடுக்கிட்டு விழித்து இவரை பார்த்தவுடன் அஞ்சி மார்பு துணியை நேரே போர்த்திக் கொண்டாள். அப்பால் இவரை மிகவும் கோபத்துடன், "இங்கு எதன் பொருட்டாக இந்த நேரத்தில் வந்தீர்?" என்று கேட்டாள். இவர் ஏதோ வழவழவென்று மறுமொழி சொன்னார். இவருடைய சொற்களின் ஒலியாலும் முகக்குறிகளாலும் இவருடைய ஹிருதயம் சுத்தமில்லை என்பதை அவள் உணர்ந்து கொண்டு தன் இடுப்பில் செருகியிருந்த கூரிய கத்தி ஒன்றை எடுத்து இவருடைய மார்புக்கு நேரே நீட்டினாள். இவர் பயந்து போய் இன்னது செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார். இவர் இங்கனம் நிற்பதைக் கண்டு விசாலாட்சி இடி போன்ற உரத்த குரலில், "இங்கிருந்து வெளியேறிப்போம்" என்று அலறினாள். "குழந்தையை எழுப்பிவிடாதே" என்று சோமநாத ஐயர் மெல்ல ஜாடைகள் பேசுவது போலே கிளுகிழுத்து சொன்னார். முன்னை காட்டிலும் உரப்பாக விசாலாட்சி 33 இடிகள் சேர்ந்து இடிக்கும் குரலில், "போம், இங்கிருந்து வெளியேறு" என்று மற்றொரு முறை கர்ஜித்தாள். சோமநாத ஐயர் வெலவெலத்து போய் வெளியேறி மாடிக்குச் சென்று தன் அறைக்குள்ளே போய் அறைக்கதவை சாத்தி தாழிட்டு விளக்கை அணைத்துவிட்டு உள்ளே கட்டில் மீது படுத்துக்கொண்டு மேலெல்லாம் போர்வை போட்டு மூடி கண்களை இறுக மூடிக்கொண்டு தூங்க முயன்றார். ஆனால் அவருக்கு தூக்கம் வரவில்லை. உடம்பெல்லாம் வியர்த்தது. போர்வையை கழற்றி எறிந்தார். குளிர் எடுத்தது. மறுபடி போர்வையை எடுத்து மூடிக்கொண்டார். கை கால் உளைச்சல் சகிக்க முடியவில்லை. நரம்புகளை துண்டு துண்டாக வெட்டுவது போன்ற வேதனை உண்டாயிற்று. அவருடைய ஹிருதயத்தில் 1000 பிசாசுகள் சேர்ந்து நர்த்தனம் செய்வது போன்ற பல வகைப்பட்ட வேதனை ஏற்பட்டது. அவருக்கு தூக்கம் எப்படி வரும்? கீழே விசாலாட்சி இவர் வெளியேறியவுடன் தன் அறைக்கதவை தாழிட்டு கொண்டு மறுபடி கட்டிலின் மேல் வந்து படுத்து சில க்ஷணங்களுக்கெல்லாம் ஆழ்ந்த நித்திரையில் அமிழ்ந்து விட்டாள். மழை சரசரவென்று பொழிந்து கொண்டிருந்தது. தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.